திரு விஜய் அவர்கள் முதல்வராகி விட்டாயிற்று. சரி, அடுத்தது என்ன? சட்டசபை. இப்போ இங்கே ஆளுங்கட்சி தாவேகா இவர்களுக்கு பார்த்திங்கன்னா சட்டசபையில் அரசியலில் அனுபவம் இன்றி வந்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். எதிர்க்கட்சி யார்? திமுக. அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அனுபவம் உள்ளவர்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, கிட்டத்தட்ட சுமார் 50 அவருடைய பின்புலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமாக பேசினாலும் அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அதை பேசாமல் கடந்து செல்ல முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வட்டச் செயலாளர் அரசியலை அக்குவேராக ஆணிவேராக கிழித்திருந்து விடுவார். அதில் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு எத்தனை சதவீத மக்கள் அதில் பயன்பெற்றார்கள் என்கின்ற அனைத்து புள்ளி விவரங்களையும் சாதாரண ஒரு வட்டச் செயலாளர் தெளிவாக பேசுவார். ஆனால் புதிதாக வருகின்றவர் அதை இனிமேல் கற்றுக்கொள்ள வேண்டும், பயன்பெற வேண்டும். சபாஸ், சரியான போட்டி என்று PS வீரப்பா அந்த காலத்தில் சொன்னதைப் போல இப்போ இனிமேல் நடக்கின்ற சட்டசபை விவாதங்களில் தான் அனல் பறக்கும். ஸோ இனிமேல் ஆட்சியை பிடித்து விட்டோம் என்று தாவேகா கட்சியினர் அமைதியாக இருக்க முடியாது. அவர்கள் இப்போ தான் ஒரு கல்லூரிக்குள் நுழைந்திருக்கிறார்கள். ஸோ அவர்கள் பரீட்சைக்கு தங்களை தயார்படுத்த வேண்டும். அதாவது ஒரு சினிமாவில் எடுத்த கூட ஒரு வில்லனுடைய தகுதியை பொறுத்து தான் ஒரு ஹீரோனுடைய மதிப்பு அமையும். அதுபோலத்தான் மிக பிரம்மாண்டமாக அனுபவம் வாய்ந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் பொழுது அங்கே புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவருடைய தமிழக வெற்றிக் கழகம் அதற்கு ஈடு கொடுத்து தான் இந்த சட்டசபை விவாதங்களே இனி செல்லும். இனி அடிக்கடி இவர்கள் எவ்வாறு ஈடு கொடுக்கிறார்கள், நல்ல திட்டங்கள் எவ்வாறு கொண்டு வரப்படுகின்றன, அதை எவ்வாறு பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சிகள் அதை எதிர்க்கின்றன என்கின்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம இதை பார்க்கணும். இதே சுமார் 50 வருடத்திற்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுதும் இதே நிலைமை தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது திரு விஜய் அவர்களும் திரு உதய் அவர்களும் எதிரெதிராக கதாநாயகன் வில்லன் போன்று நின்று பயணித்து அதனால் நாட்டு மக்களுக்கு நன்மைகள் விளையப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.